அவர்களுக்கு பயப்படீர்களாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 3 கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோட யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு டேஷ் வந்தான். எத்ரேயிக்கு வந்தான். ஒருவரும் மீதியா இராமற் போகும் மட்டும் டேஷை முறிய அடித்தோம். பாசானின் ராஜாவாகிய ஓகையும் முறியடித்தோம். பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான டேஷ் பட்டணங்கள் உள்ள டேஷ் தேசம் முழுவதையும் பிடித்தோம். 60 பட்டணம் அர்கோப் தேசம். சீதோனியர் எர்மோனை டேஷ் என்கிறார்கள், சீரியோன் என்கிறார்கள். எமோரியர் எர்மோனை டேஷ் என்கிறார்கள், சேனீர் என்கிறார்கள். மீந்திருந்த ராட்சசரில் பாசானின் ராஜாவாகிய டேஷ் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். ஓக் என்பவன் மாத்திரம். டேஷுக்கு இரும்பினார் செய்த கட்டில் இருந்தது. பாசானின் ராஜாவாகி ஓக் இரும்பினார் செய்த ஓக்கின் கட்டில் மனிதருடைய கைமுளத்தின்படியே டேஷ் முழ நீளமும் டேஷ் முழ அகலமுமாயிருந்தது. 9 முழ நீளமும் 4 முழ அகலமும். ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான டேஷ் சீமை, அர்கோப் என்னும் சீமை. மாகீருக்கு டேஷ் கொடுத்தேன், கீலேயாத்தை. அம்மோன் புத்திரரின் எல்லை டேஷ் 6 மட்டும் இருக்கிற தேசம். யோபோக்கு. யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே டேஷ் நடந்து போங்கள். ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள். உங்களுக்கு திரளான டேஷ் உண்டென்று அறிவேன், ஆடு மாடுகள் உண்டென்று. உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் டேஷையும் நான் உங்களுக்கு கொடுத்த பட்டணங்களில் இருக்கட்டும். ஆடு மாடுகள் மாத்திரம். நீ போய் சேரும் எல்லா டேஷ் கர்த்தர் அப்படியே செய்வார். ராஜ்யங்களுக்கெல்லாம் அப்படியே செய்வார். மோசே டேஷை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளெல்லாம் உன் கண்கள் கண்டது என்றான். மோசே யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக டேஷ் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய டேஷுக்கும் உம்முடைய டேஷுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும். மோசே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் டேஷையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். லீபனோனையும். கர்த்தர் டேஷை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து
என்னோட பேச வேண்டாம் என்றார். மோசேயை நோக்கி, டேஷ் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் போனதாக மோசே கூறினான். இஸ்ரவேலர் நிமித்தமாக, இந்த டேஷ் நீ கடந்து போவதில்லை. யோர்தானை நீ டேஷ் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். பிஸ்காவின் கொடுமுடியில் நீ காணும் தேசத்தை டேஷ் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். யோசுவா நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை டேஷ் பலப்படுத்து, திடப்படுத்தி பலப்படுத்து. பெத்பெயோருக்கு எதிரான டேஷில் தங்கி இருந்தோம். பள்ளத்தாக்கில் தங்கி இருந்தோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.